எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து உவகை ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு திங்க் டேங்க் ரிசர்ச் கம்பெனிலேருந்து வரோம். என்னோட பேர் விதுபாலா, அவங்க பேர் உதயராஜன், அவங்க நவீன், அதை தவிர இன்னொரு டைரக்டர் ராஜதுரை என்ன இருக்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் நிறுவனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்காக முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து ஹியூமன் கேபிட்டல்னுவாங்க, மனித வளம். இவங்கள தான் ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறாங்க. பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா மனிதர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டல் வந்து ஒரு சந்தோஷமாக, ஒரு திருப்தியாக, அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது ஹியூமன் கேபிட்டல் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா அந்த வளர்ச்சி வந்து சாத்தியப்படாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்கள் வந்து இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வளர்ச்சியும் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் உவகை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து வேலை செய்துட்டு இருக்குது. ஸோ அதனுடைய உவகை அப்படிங்கிற பேர் வந்து ஹாப்பினஸ், அந்த சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறது தான், அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் நிறைய ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான, ஒரு நிலையான வளர்ச்சிக்கான பெரிய திட்டங்களை எடுத்து ஆய்வு செய்து அது வந்து எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து கடந்த 50-60 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வரக்கூடியது இன்னைக்கு வந்து கிளைமேட் ஆக்ஷன். எங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் தண்ணி பிரச்சனை, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டு கூட பார்த்தீங்க, தண்ணி பிரச்சனை தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ தண்ணிங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே சமயம் ஃப்ளட்டும் அடுத்த பிரச்சனையாக, அதை சரியாக மேனேஜ் பண்ணாததுனால ஃப்ளட்டுங்கிற ஒரு பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அதனால் நாங்கள் வந்து ஒரு தண்ணீரை, ஒரு வாட்டர் பேசன், ஒவ்வொரு வடிநில பகுதி சார்ந்து எப்படி ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய நீர் சார்ந்த ஆய்வுகளை செய்துட்டு இருந்தோம். அப்போ அப்படி செய்துட்டு இருக்கும்போது நாங்கள் எடுக்கிற விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எடுப்போம்னா, எந்தெந்த ஏரியாக்களில் பல ஆண்டுகளாக மக்கள் தீர்வு கிடைக்காம அதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை எடுத்து அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு பண்ணி அதில் தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதன் அடிப்படையில் மக்கள் சார்ந்தோ, அரசு சார்ந்தோ, தனிப்பட்ட மனிதர்கள் சார்ந்தோ இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு நிரந்தர தீர்வுக்கான, அதே மாதிரி ஒரு நிலையான வளர்ச்சிக்கான தீர்வு வேணும் அப்படிங்கிறத ஒரு டேட்டா ட்ரிவனாக பாலிசி டெசிஷன் எடுக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதில் பள்ளிக்கரணை நீர் வடிநில பகுதியில் உள்ள பிரச்சனைகளை ஆய்வு பண்ணியிருக்கிறோம், ராதாபுரம் கால்வாய் ஆய்வு பண்ணியிருக்கிறோம், நொய்யலாறு பக்கத்தில் சூலூர் லேக் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நீர்நிலைகள் இது வரைக்கும் ஆய்வு பண்ணி அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் தான் நிறைய பத்திரிகை ரிப்போர்ட்டுகளில் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து, பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வர்றதுக்காக 1200 நாட்களுக்கு மேலே அந்த கிராம மக்கள் வந்து வேண்டான்னு போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்போ 1200 நாட்கள்னா கிட்டத்தட்ட 4 வருடங்கள். அப்போ 4 வருடங்களாக ஒரு மக்கள் வந்து அந்த நிலத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுறாங்கன்னா அப்படி அந்த நிலத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நாங்கள் முதல் கட்ட ஆராய்ச்சியை தொடங்கினோம். சொல்லியிருந்தாங்கன்னா தண்ணி வந்து அந்த பரந்தூருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து லோயர் பாலார் பேசின்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது 66% வந்து கூவம்படி நிலப்பகுதியிலையும் அடையாருக்கும் தண்ணி வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே கூவம்படி நிலப்பகுதி வந்து ஒரு யூனிக்கான ஒரு வடிநில பகுதி. ஏன்னா நீங்கள் மற்ற பறந்து விரிந்த பகுதிகளிலிருந்து மழை பெய்து சுருகி ஒரு இடத்து வழியாக கடலில் கலக்கும் போது தண்ணிகள் வந்து சேரும். ஆனால் இந்த கூவம்படிநில பகுதி என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நேரோவான குறுகிய வடிநில பகுதி. ஏற்கனவே அங்கே தண்ணி பிரச்சனைகள் இருந்ததுனால கொசஸ்தலையாறுலேருந்து தண்ணியை திருப்பி இந்த கூவம்படிநில பகுதிக்கு தண்ணியை கொண்டு வந்திருக்கிறாங்க. லோவர் பாலார் பேசினில் கம்பன் கால்வாய் வழியாக தண்ணியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த எல்லா தண்ணியுமே கடைசியில் கவலைப்பட வேண்டியது பரந்தூர் மக்கள் கிடையாது, சென்னை தான் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய கடல் மட்டத்திலிருந்து 3 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் 8 மீட்டர் இந்த மாதிரி குறைவான தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டி தான் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கும் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணின பிறகு நிறைய வந்து அதுக்கு முன்னாடியே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகளில் நாங்கள் செய்திகள், சோஷியல் மீடியாவில் செய்திகள் என்ன பார்த்தோன்னா, வளர்ச்சி வேண்டாமா, ஏர்போர்ட் இல்லைன்னா நம்ம எப்படி வளர்றது, எதையாவது ஒன்று தியாகம் பண்ணி தான் எதையாவது ஒன்று சரக்கு கொண்டு போகணும். இந்த ரெண்டும் தான் அதனுடைய பயன்பாடு. அப்போ இந்த 2 பயன்பாடு எவ்வளவு இருக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து எவ்வளவு நிறைய சமூக வலைத்தளங்களில் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. வளர்ச்சி சாத்தியமா,
தமிழ்நாடு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும், அதில் பாதாளத்தில் விழுந்துடும், அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்கு இனி முன்னேற்றமே இல்லை, இங்கேருந்து ஏற வேண்டியவங்கெல்லாம் இனி பெங்களூர் போயிடுவாங்க, ஹைதராபாத் போயிடுவாங்க, தொழில் முன்னேறாது, ஜிடிபி முன்னேறாது, 2035 $1.5 trillion பொருளாதாரத்தை தமிழ்நாடு அடையணும் அப்படின்னா ஏர்போர்ட் இல்லாமல் சாத்தியம் இல்லை. இந்த மாதிரி பல கேள்விகள், பல தகவல்கள், பல வாக்குவாதங்கள் வந்து நிறைய டிபேட் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். நிறைய நேரங்களில் எது உண்மை, எந்த தரவு சரியானது, எது தவறானது, ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது இதுதான் உண்மையாக இருக்குமோ, இது சரியானதோ அப்படிங்கிறத நம்மளுக்கே வந்து அதை பார்க்கும்போது நம்மளே அதை நம்புகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாமே ஒன்றுக்கு பின் முரணான தகவல்களாக நிறைய பார்க்க முடிஞ்சது. எது உண்மைங்கிறது தெரியல. பட் நாங்கள் வந்து அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய அஃபிஷியல் ரெக்கார்டில் உள்ள தகவல்களை வச்சு இந்த விமான நிலையம், பரந்தூரில் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி தமிழகத்துக்கு ஒரு விமான நிலையம் இன்னைக்கு அவசியமா அப்படிங்கிற கேள்வியாக அது மாறி எங்களோட தரவுகளை வந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கேள்வியை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே கேள்வியை கேட்கல. அந்த கேள்வி நாங்கள் தரவுகளை பார்க்கும்போது கடைசியாக எங்கள் மனசில் எழுந்த கேள்வி முதல்ல இந்த ஏர்போர்ட் வேணுமாங்கிற கேள்வியே எங்களுக்கு வந்தது. ஸோ அதில் நாங்கள் பார்த்த டேட்டாக்களை நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ முதல்ல வந்து பேசஞ்சர் மக்கள் வந்து பயணிகள் வந்து முதல்ல போகிறாங்க. இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மாநிலங்களில் வந்து ஏர்போர்ட்டுகள் இருக்குது. மொத்தம் 67 ஏர்போர்ட்டுகள் வந்து மொத்தம் இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் வந்து 22, டொமஸ்டிக் வந்து 45. இதில் இந்த 67 விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 6 விமான நிலையங்கள் இருக்குது. இந்த 22 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 4 இன்டர்நேஷ்னல் விமான நிலையங்கள் இருக்குது. டொமஸ்டிக் விமான நிலையம் 45, தமிழ்நாட்டில் மட்டும் 2 டொமஸ்டிக் விமான நிலையம் இருக்குது. இன்டர்நேஷ்னலையும் நம்ம டொமஸ்டிக் பயன்படுத்துகிறோம். ஸோ 6 விமான நிலையம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி $1.5 trillion எக்கனாமியை நம்ம தமிழ்நாடு 2035 அடையணும் அப்படின்னா அது சென்னை விமான நிலையத்தை மட்டும் வச்சு அடைய போகிறதில்ல. தமிழ்நாடுங்கிறது பறந்து விரிந்த பல மாவட்டங்கள் அடங்கியது. எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் தான் அந்த ஜிடிபி வந்து பொருளாதார முன்னேற்றத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா மாநிலங்களையும் விட அதிகப்படியான சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கேரளாவில் மொத்தம் 4 இன்டர்நேஷ்னல் விமான நிலையம் இருக்குது, 4 விமான நிலையம் இருக்குது, 4மே சர்வதேச விமான நிலையங்கள். தமிழ்நாட்டில் 6ல் 4 சர்வதேச விமான நிலையங்கள். ஸோ மொத்தம் இந்த ரெண்டும் ஈக்குவலான அளவில் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் சேர்ந்து மொத்தம் பேசஞ்சர் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.1 மில்லியன் பேசஞ்சரை வந்து ஒரு வருஷத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு விமான நிலையங்களே இருக்குது. இதில் 2024-25 ஆண்டு மட்டும் 29.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன் 10 வருட டேட்டாவை எடுத்திருக்கிறோம். அந்த 10 வருட டேட்டாவில் இடையில கோவிட் ஒரு பெரிய ட்ராப் வந்தது, நிறைய விமானங்கள் எல்லா போக்குவரத்து நின்றுது. அதனால அந்த ஆண்டுகளை கழிச்சிட்டு தான் ட்ரெண்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். 2025-26 டேட்டா லேட்டஸ்ட் ஏன் எடுக்கலன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கக்கூடிய டேட்டா வந்து 2025 நவம்பர் வரைக்கும் தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நவம்பர் வரைக்கும் உள்ள டேட்டாவை எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அது ட்ரெண்ட் கரெக்டாக வராது. ஆனாலும் நாங்கள் அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது 2026லையும் பெரிய சேஞ்ச் எல்லாம் வரல, அதே சேச்சுரேஷனில் தான் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 58% தான் வந்து மொத்த விமான நிலையங்களில் பயன்பாடு யூட்டிலைசேஷன் வந்து இப்போ இருந்துட்டு இருக்குது. இதில் இப்போ 42% வந்து இன்னும் கேப் இருக்குது. அதாவது விமான நிலையம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் இன்னும் போதுமான பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் வரல. 42% கேப் இருக்குது. இப்போ நம்ம பிரச்சனைக்குரிய பகுதி சென்னைன்னு சொல்கிறோம். ஆனால் நாங்கள் திரும்ப என்ன சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடினுடைய பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லும்போது சென்னையை பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது, தமிழ்நாடு முழுவதும் தான் நம்ம பேசணும். ஆனால் சென்னை ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால சென்னை ஏர்போர்ட்டோட ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2024-25 ஆண்டு வந்து 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸை வந்து இது கொண்டு போயிருக்குது. ஆனால் அதனுடைய மொத்த கெப்பாசிட்டி இப்போ வந்து டெர்மினல் 3 கட்டிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே வரக்கூடிய முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எனி டைம் வந்து அவங்க ஆப்ரேஷனல் கொண்டு வரலாம். ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி பார்க்கும்போது 35 மில்லியன் வருஷத்துக்கு வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அது எவ்வளோ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.4 மில்லியன் பேசஞ்சர்ஸ் தான் போயிட்டுருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 64% தான் சென்னை ஏர்போர்ட் யூட்டிலைசேஷன் வந்திருக்குது. மீதி வந்து நமக்கு கிட்டத்தட்ட 12.6 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து இன்னும் அதில் வந்து அந்த விமான நிலையத்தில் வந்து கொண்டு போக முடியும். இப்போது
தமிழ்நாடு வந்து வெறும் இப்போ நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பெங்களூரை பாருங்கள், பெங்களூர் ஏர்போர்ட்டை பாருங்கள், ஹைதராபாத் ஏர்போர்ட்டை பாருங்கன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லும்போது எல்லா ஏர்போர்ட்டையும் நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. மற்ற ஏர்போர்ட்டுகள் பார்த்தோன்னா சென்னை, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சிராப்பள்ளி இருக்குது. கோயம்புத்தூரில் எவ்வளவு யூட்டிலைசேஷன் பார்த்தா 68%. திருச்சிராப்பள்ளியில் சர்வதேச விமான நிலையம் 41%, மதுரை 50%, சேலம் 17%, தூத்துக்குடி 7%. இப்போ இது தவிர வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன மாவட்டத்துக்கும் இடையில கனெக்டிவிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக உடான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீமுக்கு கீழே தமிழ்நாட்டில் நிறைய ஏர்போர்ட்டுகளை வந்து கொண்டு வந்து அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 30 கோடி 35 கோடியிலேருந்து 50-60 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவு பண்ணி நிறைய ஏர்போர்ட்டுகளை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏர்போர்ட்டுகள் எதுவுமே இன்னும் ஆப்ரேஷனல் ஆகலை, இன்னும் கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வரல. ஒரே ஒரு ஏர்போர்ட் மட்டும்தான் ஏற்கனவே சேலம் வந்து இருந்தது. அந்த சேலத்தை வந்து உடானோட ஸ்கீமில் கூட கொஞ்சம் பணத்தை போட்டு அதை மட்டும்தான் ஆப்ரேஷனல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சேலம் ஏர்போர்ட்லேயும் டெய்லி ஒரு ஃப்ளைட்டு சென்னைக்கு வருது, மீதி வீக்லி வந்து பாம்பேக்கு ஃப்ளைட்டு போகுது. மற்றபடி அதுவுமே வந்து ஹைலி அண்டர் யூட்டிலைஸ்டாக தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்போ உடான் ஸ்கீமில் கட்டின ஏர்போர்ட்டுகள் வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. வெறும் ஏர்போர்ட்டை கட்டிட்டா மக்கள் வந்து பயணம் பண்ணிடுவாங்களா அப்படின்னா அது கிடையாது. ஏர்போர்ட்டை கட்டி இன்னும் அங்கே ஃபங்க்ஷனல் ஆகாமல் இருக்குது, ஏன்னா பயணம் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஆளுங்க இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை ஏர்போர்ட்டில் ப்ரைமரி ரன்வே வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆகுது. செகண்டரி ரன்வே வந்து ஒன்று அடையாறு ரிவருக்கு குறுக்க வந்து ஒன்று போட்டாங்க. அந்த செகண்டரி ரன்வே வந்து 2025 கிடைச்ச ஒரு ஆர்டிஐயில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 4% மட்டும்தான் இது வரைக்கும் யூட்டிலைஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அப்போ 96% இன்னும் யூட்டிலைஸ் ஆகாமல் செகண்ட் ரன்வே வந்து இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய க்ரோத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்தா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி வந்து 2.5%. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம போச்சுன்னா கிட்டத்தட்ட 2034ஆம் ஆண்டில் நமக்கு வந்து இந்த 35 மில்லியன் பாப்புலேஷனை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஆல்ரெடி வந்து இதை வந்து வெறும் நம்ம அப்படியே அப்சல்யூட் நம்பராக 2.5% வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி 2 டயர் சிட்டிக்கு போகிறாங்க, 3 டயர் சிட்டிக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே காஸ்ட் கட்டிங், ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லும்போது திருநெல்வேலியில் படித்த ஒரு இளைஞனை கொண்டு போய் சென்னை மாநகரத்தில் கொண்டு போய் எம்ப்ளாய் பண்ணணும்னா அங்கே 20,000 ரூபாய் கொடுத்தா போதும், இங்கே 50,000 ரூபாய் கொடுத்தா தான் அவங்க வேலை செய்ய முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து 2 டயர் 3 டயர் சிட்டிஸ்க்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த வளர்ச்சி வந்து சென்னைக்குள்ளே தான் வருமா, இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னைக்குள்ளே தான் வருமானா அதுக்கு நிச்சயம் கிடையாது. எல்லா இடங்கள்லையுமே அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இதில் வந்து 2 சொன்னோம் இல்லையா, ஒன்று வந்து ஒரு நம்மளுடைய ஒரு மாவட்டம் இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது, இன்னொன்று வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுறது. இப்போ இந்த மொத்தம் விமானம் மூலமாக பயணம் செய்யக்கூடிய மக்கள் தொகையில் எவ்வளவு பேர் இந்தியாவுக்குள்ளேயே டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74%. வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய பயணிகள் வந்து வெறும் 26% தான் இருக்கிறாங்க. இதில் டெல்லி முதல்ல இருக்கக்கூடிய நாடுகள் இந்த சிட்டிஸ் வந்து எதுவாக இருக்குன்னா, இப்போ சென்னையிலேருந்து டெல்லிக்கு அதிகப்படியாக பயணம் பண்ணுறாங்க, 2.5 மில்லியன் பாப்புலேஷன். அடுத்தபடியாக மும்பை போகிறாங்க, ஹைதராபாத், பெங்களூர், கல்கட்டா, பூனே, கோயம்புத்தூர். விதின் தமிழ்நாடு அதிகமாக மக்கள் வந்து சென்னையிலேருந்து போகிறது கோயம்புத்தூர் போகிறாங்க. அதே மாதிரி மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரு, பூனே இதெல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த வளர்ச்சி வந்து இங்கே தான் வளருமா இல்லை வேறு மற்ற இடங்களில் வளருமா, எங்கே வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நாம் வந்து அடுத்து விமான நிலையம் வேணுமா அப்படிங்கிறத ஒன்று முடிவு பண்ணணும். 2வது எங்கே வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். 2வது இருக்கிறத எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம டேட்டா என்ன சொல்லுதுன்னா, வளர்ச்சி வந்து சென்னையை விட திருச்சி, தூத்துக்குடி, தூத்துக்குடியில் குறைவாக தான் காமிக்குது. கோயம்புத்தூர் மற்ற இடங்கள்லாம் தான் வந்து திருச்சியில் தான் வந்து க்ரோத் இருக்குது. ஏன்னா சவுத்துலேருந்து சென்னைக்கு வந்து போகிறத விட அங்கே தான் வந்து அங்கே பக்கத்துலேயே அங்கே சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து போவாங்க. அதே மாதிரி இன்னும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் போனோன்னா எல்லாரும் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிறாங்க. இப்போ தூத்துக்குடியில் உள்ள ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்தாச்சு, ஆனால் ஹைலி 7% தான் யூட்டிலைசேஷன். அதெல்லாம் இனி அடுத்தடுத்து வளரும்போது சென்னை தான் வளருமா இல்லை மற்ற இடங்கள் வளருமா, இதே ட்ரெண்டில் போகுமாங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. இப்போ அதே மாதிரி கார்கோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து பல மடங்காக போகுது தமிழ்நாட்டில். நம்ம வளர்ச்சி எங்கேயோ போக போகிறோம். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு வருது அப்படின்னா விமானம் இல்லாமல் நம்ம எப்படி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை நடத்த முடியும், இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து பெருசாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது
இப்போ என்ன கார்கோ வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய கரண்ட்டாக 2024-25 டேட்டா படி ஹேண்டில் பண்ண கெப்பாசிட்டி 3.79 லட்சம் மெட்ரிக் டன் தான் அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே வந்து அவங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி இப்போ எவ்வளோ இருக்குன்னா 11 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் அவங்க ஹேண்டில் பண்ணுறது 3,79,000 லட்சம் மெட்ரிக் டன். அதாவது கிட்டத்தட்ட 34% தான் பயன்பாட்டுக்கு இருக்குது. மீதி கார்கோ எல்லாம் வந்து இன்னும் எம்டியாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான இது நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதே ரேஞ்சில் இதே க்ரோத் ரேட்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 5.2% இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது நம்ம எப்போ வந்து இந்த முழு கெப்பாசிட்டியை வந்து நம்ம பயன்படுத்தோம்னா 2046-47 ஆண்டு தான் இதை நம்ம முழுசாக பயன்படுத்துவோம். அதுவே வந்து நம்ம ஒரு வேளை நம்ம தமிழ்நாடு அரசு சொல்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக நிறைய வந்து வளர்ச்சிகளை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட 2036-37 ஆண்டு தான் நாம் வந்து இதை கொண்டு வருவோம். இப்போது ஏஐ வந்து இது தவிரவும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு 3 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கான வேலைகள் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கானது ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 14 லட்சம் மெட்ரிக் டன் பெர் இயர் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து கிடைக்கும். இது தவிர வந்து நிறைய ரீஜனல் கார்கோ கெப்பாசிட்டி மதுரை, தூத்துக்குடி இங்கெல்லாம் கூட டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வெறும் கார்கோ அப்படின்னா எதை வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க? 3 விஷயங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க. ஒன்று லோ வெயிட்டாக இருக்கணும், ஹை காஸ்ட்டாக இருக்கணும், டைம் சென்சிட்டிவாக இருக்கணும். டைம் சென்சிட்டிவ்னா அழுகி போயிடும், இல்லை அவசரமாக வேணும், மருந்துகள் எமர்ஜென்சியாக வேணும், இல்லை பூக்கள் நீங்கள் கொண்டு போகிறதுக்குள்ளே கெட்டு போயிடும் வாடி போயிடும் இருக்கும். ஸோ இந்த பூவு இந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி. அதே மாதிரி லைட் வெயிட் செமிகண்டக்டருக்கு தேவையான சிப்பு எலக்ட்ரானிக் ஐட்டம் இதெல்லாம் லைட் வெயிட் இதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வருவாங்க. யாருமே வந்து பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க அவங்க பெரிய பெரிய கனமான பொருட்களை வந்து அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அவங்களோட லாஜிஸ்டிக்ஸை வந்து இம்ப்ரூவ் அதிகப்படுத்த மாட்டாங்க. இப்போ நீங்கள் சென்னை மாதிரி நகரங்களில் சின்ன குழந்தைங்க ஒரு ரப்பர் இல்லைன்னு திடீர்னாலும், ஆனால் இன்றைக்கி வந்து ரப்பரை வாங்கி கொண்டு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு 1000 ஆப் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. நீங்கள் 10 ரூபாய் ஆப்புக்கு இந்த 10 ரூபாய் ரப்பருக்கு 50 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு டெலிவரி சார்ஜ் கேட்பாங்க. அப்போ ரப்பரோட விலை என்ன? 60 ரூபாய். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் லாஜிஸ்டிக் கூட கூட அது அதோட காஸ்ட் எங்கே வந்து சேரும்னா மேனுஃபேக்சர் பண்ண பொருளில் தான் வந்து சேரும். அதனால் எந்த இண்டஸ்ட்ரியுமே அவங்களோட லாஜிஸ்டிக் காஸ்ட்டை எவ்வளோக்கு குறைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மூணு போர்ட் இருக்குது நமக்கு சென்னையில். சென்னை காமராஜர், காட்டுப்பள்ளி போர்ட், இந்த 3ம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 117 to 120 மில்லியன் டன் கார்கோ வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. இது நீங்கள் மொத்த நம்ம சென்னை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மொத்த கார்கோவில் 99% கடல் மூலமாக தான் வருது. 0.3% மட்டும்தான் விமானம் மூலமாக வருது. அதுவும் எதெல்லாம் லோ வெயிட்டு, ஹை வேல்யூ, டைம் சென்சிட்டிவ், இந்த 3 தான் விமானம் மூலமாக வருது. மீதி எல்லாமே கடல் மூலமாக வருது. அப்போ நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்கோக்கு டெவலப் பண்ணோம்னா இங்கே தான் டெவலப் பண்ணோம். ஆனால் எல்லாரும் ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க, பெங்களூர் வந்து பயங்கரமாக எலக்ட்ரானிக் சிட்டி பயங்கரமாக முன்னேறிடுச்சு, அங்கே வந்து கார்கோ ஃபெசிலிட்டி எல்லாம் இப்படி வந்திருக்குன்னு. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. நமக்கு கடல் இருக்குது, பெங்களூருக்கு கடல் இல்லை. அதனால் அவங்க இந்த ஒன்றையும் தான் நம்பி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி, நீங்கள் எல்லா பொருளும் அங்கே இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகாது. ஆனால் தமிழ்நாடு நம்ம பெட்டர் ஆஃபில் இருக்கிறோம். நம்ம எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயம் சார்ந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், திருப்பூர் ஈரோடு பெல்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல், கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஷினரிஸ் டெவலப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமும் கூட. ஆனால் நீங்கள் பெங்களூர் சிட்டியில் என்ன நடக்குது? வெறும் எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும்தான் நடக்குது. அப்போ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஏர்போர்ட்டை மட்டும் தான் நம்பி இருக்கணும். அப்போ நான் நிறைய பேர் வந்து நிறைய 2-3 நாளாக நம்ம இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்குறோம். ஆந்திராவில் உள்ள சீஃப் மினிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டை பார்த்து சிரித்தார், கர்நாடகா மினிஸ்டர் சிரித்தார், அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளை தமிழ்நாடை வந்து ஒரு எமோஷனலாக நாம் வந்து ஐயோ நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறதுலேருந்து கீழே விழுந்துருவோமோ, அவங்கெல்லாம் முன்னேறி போயிடுவாங்களோன்னு ஒரு எமோஷனலான ஒரு நரேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நாம தான் அவங்கள பார்த்து சிரிக்கணும். நாம் வந்து ஒரு பரவலான தமிழ்நாடு முழுவதுக்குமான வளர்ச்சியை வந்து நம்ம ஒரு ஹியூமன் கேபிட்டலை பேஸாக வச்சு எல்லா விதமான வளர்ச்சியும் கொண்டு வந்துட்டுருக்கோம். போர்ட் இருக்குது, நமக்கு 2 போர்ட் இருக்குது, அவங்க இல்லாதவங்க செய்வாங்க. அதனால் அதை வந்து கம்பேர் பண்ணுறது வந்து ஒரு சரியான கம்பேரிசன் மெத்தடாகவே இருக்காது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட் பண்ணுறதுல 3 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, 3-4 விதமானது இருக்குது. ஒன்று வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கம் வச்சு நடத்துறது. ரெண்டாவது
பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி பிபிபி மாடல் சொல்கிறாங்க. அதில் வந்து அரசாங்கம் வந்து நிலத்தை எடுத்து கொடுப்பாங்க, தனியார் வந்து அதை கட்டுவாங்க, அப்புறம் அவங்க வந்து அதுக்கான காசு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மக்கள்கிட்ட இருந்து அதை வசூலித்து அந்த 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 லாபத்தை வந்து சம்பாதிப்பாங்க. எப்படி நம்ம டோல் பார்க்குறோம் இல்லையா, டோல் வந்து நம்ம அவங்க இடம், நம்ம இடம் தமிழ்நாடு இடம், ரோடை போட்டது மத்திய அந்த தனியார், அப்போ அவங்களுக்கு டோலை கொடுத்துட்டு நம்ம போகிறோம். எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து டீட்டெயிலாக படங்களோடையும் டேட்டாவோடையும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து உங்களோட குரூப்பில் வந்து ப்ரெஸ் கிளப்லேருந்து இந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ண நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, புதிய ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் குளத்தை மூடுறீங்க, நிலத்தை மூடுறீங்க, எங்களுக்கு எதையாவது ஒன்று இழந்தால் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று இழக்கிறோம், உண்மையிலே நல்லது நடந்துச்சுன்னா நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பேசஞ்சர் வந்து 58% தான் தமிழ்நாடுடைய யூட்டிலைசேஷன் இருக்குதுன்னா, இந்த வெறும் 64% தான் ஸ்டேட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சென்னை இருக்குன்னா, இந்த டேட்டாவை வச்சு அறிவியல் பூர்வமாக உண்மையிலேயே நமக்கு வந்து ஏர்போர்ட் வேணுமா, அது எங்கே வேணும்னா இருக்கிற ஏர்போர்ட்டை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகுதான் இதற்கான திட்டமிடலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கிய வேண்டுகோள். இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தொகுதிகளில் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து தொகுதி வளர்ச்சி நிதின்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு அவங்கவுங்க கான்ஸ்டியூன்சியை டெவலப் பண்ணுறது எம்எல்ஏக்கு ஒரு 3 கோடி கொடுப்பாங்க, எம்பிக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த 5 வருஷமும் வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட் இதையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியாது, செய்கிறாங்களா செய்யலான்னு கூட தெரியாது. அந்த எலெக்ஷன் வரும்போது திடீர்னு பார்த்தா அங்கங்கே நிழல் கூட இருக்கும். அவங்களோட எம்பி நிதியில் கட்டப்பட்டது, எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்டது, தொகுதி நிதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் நிழல் கூட இருக்கும். அங்கே பஸ் வருதா, எவ்வளோ பஸ் வருது, மக்கள் பக்கத்தில் ஊர் இருக்கா, எவ்வளோ மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க, இந்த மாதிரி எந்த கணக்குகளுமே இல்லாமல் இன்னைக்கு நிறைய, நான்லாம் கிராமத்துலேருந்து தான் வர்றேன், எங்கள் ஊர் சைடெல்லாம் நிறைய குடிச்சிக்கிட்டு அதெல்லாம் படுத்துக்கிருப்பாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பஸ்ஸும் நிற்காது. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இல்லாத, அதுவும் ஒரு எதில் கட்டுவாங்கன்னா அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் ஓடைகள் ஓடும், ரோடே தண்ணி போன இடம் தான் வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஓடைகள் ஓடும், அந்த ஓடையை மூடி அங்கே வந்து ஒரு நிழல் குடை கட்டி வைப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டு கட்டுறது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுறது இந்த மாதிரி நிழல் குடையை கட்டிட்டு போகிற விஷயம் மாதிரி இல்லை. சரி 10 லட்ச ரூபா செலவு பண்ணோம், இடிச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி எவ்வளவோ மக்கள் வந்து அதை பயன்படுத்த போகிற ஒரு முக்கியமான கட்டமைப்பை வந்து ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் முறையில் இவாலுவேட் பண்ணி ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் இன்றைக்கி காலையில் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வர்றேன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இறங்குறோம். அவ்வளவு மக்கள் லக்கேஜை தூக்கிட்டு மேலே ஏறி இறங்கி முட்டி மோதி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தை 2 லக்கேஜை தூக்கிட்டு போகுது, ஒரு வயசான பாட்டி 2 லக்கேஜை தூக்கிட்டு வர்றாங்க. எங்கள் பெட்டியிலேருந்து இறங்கும்போது ஒரு வயசான கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைய பார்க்குறதுக்கு இவங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த வயசான தாத்தா பாட்டி ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். குழந்தைய தானே பார்க்க போகிறாங்க, ஊரில் சும்மா இருக்கிறாங்க, இங்கே வர்றாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம்மா, எங்களுக்கு சென்னையை முடியாது எங்களால், அவங்க கூப்பிடுறாங்க, எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலைன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இறங்கும்போது அவங்களால ட்ரெயின்லேருந்து இறங்க முடியலை, இவ்வளோ அகலத்துக்கு ஓட்டை இருக்குது, அவங்க கையை பிடிச்சி 2 பேர் இறக்க வேண்டியது இருக்குது, கொண்டு வந்த லக்கேஜை கொண்டு போக முடியல, பேட்டரி காரில் படி வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க, திரும்பி ஏற முடியல, ஏறிட்டு எங்கே இறங்கன்னு தெரியல, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? கட்டாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க அவங்க மகனையோ மருமகளையோ அவங்களோட குழந்தைகளை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த குழந்தைகளை இந்த தாத்தா பாட்டி கையில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அந்த வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, மகனோ மருமகளோ வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, அவங்க தைரியமாக சந்தோஷமாக வேலைக்கு போய் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, ஜிடிபிக்கு சந்தோஷமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த தாத்தா பாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு இல்லை. அப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே கொண்டு வரணும், அங்கெல்லாம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல போகணும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உண்மையிலேயே தேவை அப்படின்னா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறது. ஸோ இந்த ராஜதரனே மேலே வாங்கலாம், இந்த இதை கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இதில் எங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் நம்பரும் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். 12:30 இன்னொரு ப்ரெஸ் மீட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து இந்த மாதிரி மெட்ரோல இருந்து சரௌண்டிங் ஏரியாஸ் பியாண்ட் ரிப்பேர் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான்
they are going for the second airport. அந்த விதத்துல பார்க்கும்போது இல்ல. இல்லை இல்லை பியாண்ட் ரிப்பேர் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது தெரியல. இங்கே நம்ம அப்டக்கல் சொல்கிறது ஒரு ரன்வே வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது இடிச்சு கட்டுறதுல வந்து பியாண்ட் ரிப்பேர் எங்கே வரும்? அகைன் அது நீங்க சொல்றது அதுதான் that's the difference. இது வந்து ground field airport. The airport operation is very very sensitive இதுன்றது. They say they are okay. இப்போ இந்த terminal இது போயிட்டு இருக்கு. They are saying இதே வந்து lot of restriction they are carrying on the work which is causing delay. So இல்ல சார் அதான் அந்த delay so we have the entire existing airport is a bigger challenge than constructing a new one. இல்லை ஒரு நிமிஷம் இங்கே நம்ம ரீவாம்ப் பண்ணுறதோ எல்லாத்தையும் நம்ம கலைச்சிட்டு புதுசாக பண்ணலான்னு சொல்லலை. ஆல்ரெடி இப்போ கட்டிட்டு இருக்கிற டெர்மினல் T1, T2, T3, T4 எல்லாமே வந்து குளோபல் ஸ்டாண்டர்டில் நல்லா தான் இருக்கும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே உள்ள கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். 2 ரன்வே கட்டியிருக்காங்கன்னா ஒரு ரன்வே நல்லா தான் போயிட்டு இருக்கு, மேக்ஸிமம் அதில் தான் போகிறாங்க. ஒரு ரன்வே போகாததுக்கு ரீசன் வந்து ஒரு விஷயம் அதில் வந்து பெரிய டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனால, அதாச்சும் இந்த ரன்வேல போனால் ஆக்சிடென்ட்ஸ் வருன்றதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த குறைபாடுகளை வந்து 2008 அந்த ரன்வே கட்டுறாங்க. இப்போ 2026 அந்த டெஃபிஷியன்சிஸ் இருந்தது 2008 பல முறை வந்து சேஃப்டி ஏவியேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 15 வருஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 15 வருஷமும் அவ்வளோ நாள் டைம் எடுத்து கூட அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலன்னா அப்போ நம்மளோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒன்று. ரெண்டாவது இல்லை அந்த 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 ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி தான் வந்து மேஜர் கன்சர்ன். செகண்ட், இப்போ நம்ம வந்து கார்கோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கார்கோவில் நம்ம இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா டிலே டைம். ஸோ மோர் தென் 24 hours வந்து டிலே இருக்குது அப்படின்றதுனால அந்த டிலேவை நம்ம போக்குறதுக்கு வந்து நீங்கள் ரன்வேல போய் எதுவும் வேலை பார்க்க போகிறது. கார்கோ ஃபெசிலிட்டி, கார்கோ டெர்மினல் தனியாக இருக்குது. அந்த டெர்மினலுக்குள்ளார உள்ள ஃபெசிலிட்டியை தான் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு சில 100 crores வந்து உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இப்போது ஐஎல்எஸ் வந்து பற்றி மேம் சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் சொல்லி. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ரன்வேல வந்து அதாவது ப்ரைமரி ரன்வேல நல்லா தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ரன்வேல அது இல்லை. இப்போது ஃபஸ்ட் ரன்வேலையுமே வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சில கேட்டகரி வந்து நம்மளால் போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து அங்கே உள்ள மெட்ரோவில் வரக்கூடிய வைப்ரேஷன் அதில் உள்ள வந்து ஷீல்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டிங் சிஸ்டம்னால ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குது. இது சின்னதாக ஒரு விஷயத்த வந்து கரெக்ட் பண்ணாமல் இது எல்லாமே வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போனால் அப்போ அந்த பீரியடில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பதிலை யார் சொல்லுது? அந்த ரன்வே ரன் ஆகலை. இப்போ அந்த பிரிட்ஜை கட்டினது, அந்த பிரிட்ஜில் இறங்கினா பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து அந்த ஃப்ளைட் இறங்கணுன்றது பிரிட்ஜை தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த 750 மீட்டர் வந்துட்டு அந்த ரன்வேவால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த 750 மீட்டர் யூஸ் பண்ண முடியாதனால உங்களால் பெரிய ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே இறக்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ணலாம். அது வந்து சென்னை ஏர்போர்ட்டோட இந்த ஃபர்ஸ்ட் ரன்வே ஆப்ரேஷன்ஸை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண போகுது. இந்த மாதிரியான கேப்ஸை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். அதுதான் செகண்ட் क्वेश्चन வருது. இது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட். The difference between the airport authority controlled airport and the private airports is that anything can be done without any hindrance. இந்த சென்னை ஏர்போர்ட்டே பார்த்துக்கிட்டீங்கன்னா in front of airport அந்த பிளாசா வந்துட்டாங்க. It's been more than a year. Close to the December is not near. இது வரைக்கும் they could not inaugurate because of the அங்கே இருக்கிற அந்த சிஸ்டம்ல இருக்கிற இஷ்யூஸ்னால, அதாவது எவ்ரிதிங் தே ஹேவ் டு கோ ஃபார் டெண்டர் அது இது பண்ணும்போது இட் டேக்ஸ் ஃபார் எவர். பிகாஸ் ஆஃப் திஸ் தே couldn't complete. It gets delayed compared to இதே நீங்க பெங்களூர் ஹைதராபாத் பண்ணும்போது they complete any work in no time, which actually improves the functionality of the airport. நீங்கள் ப்ராசஸ் ஆஃப் கமிஷனிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா ப்ராசஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் இது பண்ணாலுமே வந்துட்டு அந்த ப்ரைவேட் பிட்டிங்க்கு நம்ம கொடுக்கும்போது டெண்டரிங் ப்ராசஸில் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஏர்போர்ட் வந்து இப்போ T3 டெர்மினல் இன்னும் முடிக்கல. இப்போ அந்த T3 டெர்மினல் முடிச்சாதான் நம்ம வந்து 35 மில்லியன் பேசஞ்சரை பற்றி பேசவே முடியும். இப்போ 30 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. T3 மில்லியன் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற 21 மில்லியன் பேசஞ்சர்லேருந்து 30 மில்லியன் போகாத காரணமே ஏர்போர்ட்டில் இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் தான் சொல்கிறேன்.
which could not be set right by the authorities concerned. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொல்றது கவர்னன்ஸ் இஷ்யூ, நிர்வாக குறைபாடு இருக்குதுன்னா நிர்வாக குறைபாடை சரி பண்ண வேலை செய்யணும். அவங்க கவர்மெண்ட் வந்து சரியாக வேலை செய்யலை, அதனால் நான் தனியாருக்கு போகிறேன்னு தான் இவ்வளவு நாளும் எஜுகேஷன் ஹெல்த் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நிர்வாக குறைபாடை காரணம் காட்டி நான் வந்து தனியார் ஏர்போர்ட்டு கொண்டு வருவேன்னு நம்ம வந்து சொன்னோன்னா எவ்வளவு காஸ்ட் நம்மளோட பயணம் பண்ணக்கூடிய மக்கள் தலையில் விழும். அப்போ நிர்வாக குறைபாடை நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இங்கே டிலே இருக்குது. அந்த டிலே ஃபார் எக்ஸாம்பிள் T3 டெர்மினல் வந்து இந்த ஜான்வரி 2026 இனாகிரேட் பண்ணியிருந்துருக்கு. T2 இனாகிரேட் பண்ணதும் வந்து லேட்டாக தான் பண்ணாங்க, ஏன்னா நடுவில் கோவிட் வந்துருச்சு. இப்போது இந்த இனாகிரேஷனை வந்து டிசம்பர் மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷனல் டிலே இருக்குது, எக்ஸிக்யூஷனில் டிலே இருக்குது. அது எல்லாருமே எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் வரக்கூடிய டிலே தான் அதில் இருக்குது. இந்த டிலேக்கும் இதனால தான் புது ஏர்போர்ட்டுன்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. You recommend the Chennai airport of privatization to get things faster? No. No. See, the public-private partnership in the Bangalore மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து பெங்களூர் நம்ம ஜென்ரலாக பொதுவாக வந்து பெங்களூர் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்ம சொல்கிறோம். இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் கர்நாடகாவோட பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 55லேருந்து 57 மில்லியன் வருது. ஓகேங்களா? அதில் 51 மில்லியன் வெறும் பெங்களூர் மட்டுமே பண்ணுது. மிச்சவங்களாம் ஏன் பண்ணலைன்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் டோட்டலாக 51 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்குது, எல்லா ஏர்போர்ட்ஸையும் சேர்த்து. அதில் 35 மில்லியன் தான் இங்கே பண்ணுறோம். மீதி எல்லாம் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸை வந்து அவங்க அக்செப்டே பண்ணி போகிறதில்ல. நான் 30,000 கோடி செலவு பண்ணி நான் ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன், அப்போ இன்னொரு 150 கிலோமீட்டரில் இன்னொரு ஏர்போர்ட் வரதுக்கு நான் எப்படி ஒத்துப்பேன்? மை என்டையர் ப்ராசஸ் வில் பி டு மேக் மோர் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஒரு வீக்கம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா பற்றி இப்போ நம்ம கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் அங்கே போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஏர்போர்ட் மட்டும் தான் தெலுங்கானாவில் இருக்குது. அது தவிர்த்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 6 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டிக்கு அதான் மட்டும்தான் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் நம்ம பேசுறது பறந்துபட்ட ஒரு வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பறந்துபட்ட வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னா அது சென்னையில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, பரந்தூரில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால மட்டும் வராது. ஸோ எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வருது, எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறோமோ அதுக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி தேவை, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணுன்றதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் பரந்தூர் வராதனால வந்து நம்மளோட குரோத்தே குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து டெவலப் ஆன பெங்களூர் ஏர்போர்ட்னால அங்கே ஐடி இன்ஃப்ரா டெவலப் ஆச்சா, இல்லை ஐடி இன்ஃப்ரானால பெங்களூர் வந்துதா? 2008 கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே பெங்களூர் வந்து ஐடி எக்கானமியில் பீக். இங்கே நம்ம வந்து இங்கே பண்ணுற ஐடி செக்டரில் நாம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எக்கானமி டோட்டலாக வேறு. பட் நம்ம எக்கானமி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கான தேவை என்ன இருக்குது, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது, இப்போ ஏர்போர்ட் இப்போ பரந்தூரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டீரிங் கமிட்டி போட்டாங்க. எங்களுக்கு டைம் எடுத்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஐ போட்டு ஃபர்ஸ்ட் பண்ண ரிப்போர்ட் ஜனவரி 2026 பண்ணோம். அது ஐடியாலஜிக்கல் இன்சைட் இல்லை. நாங்கள் இங்கே பத்திரிகை ப்ரெஸ் கிளப்பில் வந்து எப்போ வந்து இதை பண்ணோன்னா போன மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இதை சொல்லிட்டோம். 27ஆம் தேதி நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோம். நான் அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து ஆன்லைனில் ஒரு கன்சல்டேஷன் வந்து வச்சுருந்தோம் எக்ஸ்பர்ட்ஸோட. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பர்மிஷன்? இன் பிரின்சிபல் அப்ரூவல் மட்டும் தான் வந்திருக்கு, வேற எதுவும் வரல. இல்ல இன் பிரின்சிபல் அப்ரூவல்ன்றது எல்லாரும் வந்து ஒரு நீங்க வந்து இல்ல கொடுத்துருக்கோம். அந்த டைம்ல வந்து நாங்க என்ன ஸ்டடி பண்ணியிருந்தோம்னா, அந்த பரந்தூர்ல வந்து அதோட ஹைட்ராலஜி, அதுல ஏன் வந்து மக்கள் இது பண்றாங்க, அதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகுதான்
நிறைய பேர் வந்து டெவலப்மெண்ட் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் திரும்பி திரும்பி கேட்குறாங்க. நிறைய பார்த்தோம். அப்போ வந்து நம்ம ஏன் அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்டிஐயாக போட்டு தகவல்களை வாங்கி அது ரிலேட்டட் எங்களுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் அதை கம்பைல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது 4 பேஜில் 5 பேஜில் இருக்கும். இதில் வந்து ஒரு 150 பேஜ் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக தொடர்ந்து அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிஐ ரெஸ்பான்ஸ் வரும். அடுத்து இதில் இன்னும் தகவல் வேணும்னு தோணும், இன்னொன்று போடுவோம், அதில் தரமாட்டாங்க. அப்போ திருப்பி யாராவது போட்டு வச்சிருக்கிறத பலர்கிட்ட இருந்தும் நாங்கள் வாங்குவோம். யார் யார் வச்சிருக்கிறான்னு கேட்போம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசுவோம், அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா வாங்குவோம். ஸோ டேட்டா கொலை நாங்கள் வந்து இப்போ அரசாங்கம் கிடையாது, ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் தர்றதுக்கு. நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களுக்குள்ள அதே மாதிரி நாங்களும் வந்து ஃபுல் டைமாக இதை பண்ணலை. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது, அதை செய்துட்டு நம்ம டைம் கிடைக்கிற நேரம்லாம் இதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து இது ஒரு நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் ஏதாவது உங்களோட ரிசர்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். அதனால் அதுக்கு ஒரு கோயின்சிடென்ஸ் இல்லை. இது வந்து நீங்கள் சொன்னது வந்து இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இப்போது அந்த ஸ்டியரிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக. அதில் கொண்டு வரும்போது அவங்க என்ன ஒரு அக்ரி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னா, இங்கே 35 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இந்த ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும், அதனால் அங்கே வந்து எவ்வளோ இழப்பு வந்து உங்களுக்கு இங்கேருந்து பேசஞ்சர் அங்கே வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பெனல்ட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க. அப்போ இந்த காம்பன்சேஷனை தனியார் நிறுவனம் கொடுக்குமா, தமிழக அரசு கொடுக்குமா, இல்லை அங்கே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கொடுப்பாங்களா? அப்போ இந்த காஸ்ட் வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து எப்படி அதை எங்கே பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஃபீஸிபிளாகவே வரல. ஸோ அதையுமே நம்ம கண்டிப்பாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது, பொலிட்டிக்கலாக இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் இல்லை. எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடும் போது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஏன் பார்க்கல அப்படின்னா, இப்போ உள்ள கால சூழல்ல நீங்க வந்து கோவிடுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, நீங்க வந்து தொலைநோக்கில் தான் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லாம் கட்டினாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கா? எத்தனை பேர் ஃப்ளை பண்ணுறாங்க? எத்தனை கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க? ஏன் வந்து greenhouse gas emission ஸ்கோப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க? மக்கள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க எல்லா ஐடி கம்பெனிஸ். நாஸ்காமில் வந்துட்டு இதுக்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ ட்ராவல் பாலிசியே குளோபலாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பழைய ட்ரெண்டில் போயிட்டு நான் இவ்வளோ 1000 இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு 100 மில்லியன் பேசஞ்சருக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறோம். டெல்லி இன்னைக்கு தேதியில் அது வந்து ஒரு நேஷனல் ஹப்பு, பல ஊர்களை கனெக்ட் பண்ணுது, பல இன்டர் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் அங்கே வந்துட்டு போகுது, எல்லாமே. அதோட கெப்பாசிட்டி 100 மில்லியன் தான். அதே கெப்பாசிட்டிக்கு சென்னைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஜாகிரபிக்கலாகவே நம்ம அந்த பொசிஷனில் கிடையாது. நாம் வந்து ஒரு கடை கீழே இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை மட்டும்தான் உங்களால் வந்து கனெக்டே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும்ல. நாம் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி என்ன நம்பர்ஸ் வேணாலும் சொல்லலாம். சரி, இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துக்கோங்க. பெங்களூர் 2005 ஆரம்பிச்சு 2008 கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முடிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது 12 மில்லியன் பேசஞ்சர்ஸ் பர் ஆனம். அதே டைமில் தான் 2006 மாடர்னைசேஷன் ஆஃப் சென்னை ஏர்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது பெங்களூரோட கெப்பாசிட்டி வந்து 51 மில்லியன். அது 51 மில்லியன் கட்டினதுக்கப்புறம் 15 மில்லியன் வரல, வர இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்காங்க. 12 மில்லியனில் ஆரம்பித்து ஒரு டெர்மினலாக இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை வந்து அதே ஃபேஸில் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அங்கே இருந்திருக்கோம்னா அப்புறம் சென்னை 51 மில்லியன் இப்போவே வந்திருக்கணும்ல, வரல. ஏன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. திருச்சியோட ஏர்போர்ட் க்ரோத்தை பாருங்கள், கிட்டத்தட்ட 120% மேலே க்ரோ ஆயிடும். ஏன்னா சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கல்ஃபுக்கு போகிறது திருச்சியிலேருந்து தான் போயிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சென்னை வந்து போகல. ஸோ இந்த விஷன் நான் வந்து 20 வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணோன்னா, அந்த 50 வருஷம் பீரியடில் குளோபலாக என்ன மாதிரியான மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாறுது, அந்த சினாரியாவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புல்லட் ட்ரெயின் கொண்டு வராங்க, இன்னும் 15 இயர்ஸில் இங்கே வருது. 2007 அகமதாபாத் சூரத் வந்து டெஸ்ட் ரயில் பண்ணுறாங்க. இங்கே வந்து சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத் போகுது. அது அதாவது சென்னை பெங்களூர் டு ஹைதராபாத் இந்த லூப் வந்து இருக்குது. இந்த கால்குலேஷன் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% வந்து அவங்களோட டொமஸ்டிக் வந்து அங்கே குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த கேப்பை யார் நிறைய பண்ணுவோம்? நீங்கள் 50 மில்லியன் ஏர்போர்ட் ஒன்று கட்டுறீங்க, இல்லை 100 மில்லியன் கட்டுறீங்கன்னா பாதி பேர் ஃப்ளைட்டே எடுக்க மாட்டாங்களே, எல்லாரும் இதுலேயே போயிடுவாங்கல்ல, ட்ரெயின்லேயே போயிடுவாங்கல்ல. அப்போ அந்த கேப்பு
இப்போ நிறைய எந்த நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்காக போகிறது சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்தெல்லாம் பெரும்பாலும் அரபு நாடுகளுக்கு தான் போகிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளுக்கு போகிறாங்க. யூரோப்பியன் நாடுகளுக்கு குறைந்த ஒரு சதவீதம் போகிறாங்க. அப்புறம் யூஎஸ் போகிறாங்க. இப்போ யூஎஸ், யூரோப்பெல்லாம் வந்து அவங்க வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் நேரடியாக கொண்டு வரல, ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. இப்போ நேராக கொண்டு வந்தால் நிறைய பேர் பயணிகள் வந்தால் தானே அவங்க அதை ரன் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து அரபு நாடுகளை ஹப்பாக வச்சுட்டு நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கே கொண்டு இறக்குது, அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து நீடு வர 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 தான் அந்த ஒவ்வொரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட பேசி எங்களுக்கு இந்த நாட்டுக்கு நாங்கள் இவ்வளோ நம்பருக்கு நாங்கள் வர்றாங்க அப்படின்னு. ரெண்டாவது நாம் என்ன சொல்கிறோம், ஹியூமன் கேபிட்டலை வச்சு நாம் நம்ம நாட்டை வளர்ப்போன்றோம். ஹெல்த்தில் வளர்ப்போம், எஜுகேஷனில் வளர்ப்போம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பில் வளர்ப்போன்றோம். அப்போ அதெல்லாம் வளர வளர வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வேலை வாய்ப்பு தேடி போகக்கூடிய எண்ணிக்கை வந்து அதுலேயும் குறைய தானே செய்யும். நம்ம நாட்டில் எல்லாம் நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னா இன்னொரு அடுத்த 50 ஆண்டுகளில் நம்ம இன்னும் வளராமல் வெளிநாட்டில் அரபு நாடுகளில் சின்ன சின்ன வேலைகளுக்கு, கூலி வேலைகளுக்கு தான் இன்னும் நம்ம மக்கள் போகாமல் இங்கே ஒரு நல்ல வாழ்க்கை தரம் இருக்குதுன்னா அவங்க ஏன் அங்கே போக போகிறாங்க? அப்போ அடுத்த 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளில் வேலை தொழிலுக்காக போவாங்க, எக்ஸ்போர்ட்டுக்காக நடக்கும். இந்த மாதிரி அதுவுமே ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எல்லாத்துலேயும் நம்ம எஜுகேஷன், ஹெல்த்து, எக்கனாமி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணோன்னா நமக்கு வேலை தேடி வெளிநாடுகளுக்கு போகிற நம்பரே குறையும். இங்கே நிறைய பேருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் நிறைய ஃபேக்டர்ஸ் நாங்கள் வந்து ஒரு செக்டார் தான் எடுத்துருக்குறோம். இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸை வந்து ஒரு அரசாங்கம் திட்டமிடும்போது, இந்த மாதிரி ஒரு மெகா ப்ராஜெக்ட்ஸை ஒரு தனியாருக்கு கொடுத்து செய்கிறதுக்காக திட்டமிடும்போது நிறைய ஃபேக்டர்ஸை வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம்.